ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ட்ரிக்னாமெண்ட்ரியில் அந்த ஆங்கிள்ஸ் ஆர்க்லண்ட் எக்ஸசைஸில் கடைசி 2 சம் பார்க்க போகிறோம். நமக்கு ஆர்க்லண்ட் ஃபார்ம்னா என்னன்னு தெரியும். ஆர் இன்ட்டு தீட்டா வந்து ரேடியனில் இருந்தால், டிகிரியில் இருந்துச்சுன்னா நம்ம டிகிரியை ரேடியனாக மாற்றிட்டு ஆரோட மல்டிபிள் பண்ணணும். அதுதான் இங்கே வந்து நம்ம இந்த 2 ஃபார்முலா மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். If in two circles, arcs of same length subtend angles 60 degree and 75 degree at the center, find the ratio of their radius. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 சர்க்கிள் இருக்குங்க. 2 சர்க்கிளோட ஆர்க் லென்த் வந்து சேம் லென்த்தா தான் இருக்கு. ஆனா அதனுடைய ஆங்கிள்ஸ் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்குது. ஒன்னு 60 டிகிரி, இன்னொன்னு 75 டிகிரி. இதை யூஸ் பண்ணி நீங்க ரெண்டோட ஆரத்தோட ரேஷியோவா அதோட வந்துட்டு R1 R2 அந்த மாதிரி கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா? R1க்கும் R2க்கும் இருக்கக்கூடிய விகிதத்தை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. முடியும். எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு 2 சர்க்கிளோட ஆர்க் லென்த்தை வந்துட்டு L1 L2 எடுத்துக்குவோம். அப்புறம் என்ன பண்ணிக்கலாம், R1 R2ன்னு வந்துட்டு ரேடியஸை எடுத்துக்கலாம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆர்க் லென்த் வந்து சேம் சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன பண்ணலாம், இதுக்கு ஃபார்முலா என்ன, R1 இங்க வந்து தீட்டா என்னவா இருக்கா, தீட்டா 1 தீட்டா 2 வந்துட்டு ஆங்கிள்னு எடுத்துக்கலாம். ஆங்கிள் இன் டிகிரிஸ். R1 தீட்டா 1 பை பை 180. ஓகே. R2 theta 2 pi by 180 கொண்டுக்கலாமா? இப்போ பை 180 by pi ஆல ரெண்டு பக்கமும் டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும் நமக்கு, R1 theta 1 R2 theta 2. Then R1 divided by R2 theta 2 divided by theta 1. Okay. Theta 2 என்னது 75 degree, theta 1 60 degree. இதை நம்ம simplify பண்ணுவோமா? 15 into 5 எழுதலாமா? இதை 15 into 4 எழுதலாமா? 15 cancel ஆச்சுன்னா 5 by 4 அப்படின்னா ரேஷியோவா இதை எப்படி எழுதலாம், R1 R2 equal to 5 4. This is the answer. இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எஸ், இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்துட்டு ஆங்கிள் நம்ம கண்டுபிடிக்கணும். பெண்டுலமோட அந்த ஸ்விங்கோட லென்த் வந்து கொடுத்துட்டாங்க. அந்த பெண்டுலம்ல அந்த வயர், அந்த ஸ்விங் பண்ணக்கூடிய அந்த வயரோட லென்த் வந்து கொடுத்துட்டாங்க. லைக் தட். ஸோ இங்க எப்படி இருக்குமா, இந்த லென்த் வந்து 75 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. இந்த இது வந்துட்டு இப்படி என்ன பண்ணும், இப்படி சுத்தும் திருப்பி பொசிஷனுக்கு வரும். ஸோ இப்படி டிராவல் பண்ணி இப்படி பண்ணி வந்துடும். ஸோ அதோட ஆர்க் லென்த் பார்த்தோம்னா இந்த அதோட ஆசிலேட்டரி ஃபேஸ். ஸோ இப்போ வந்து இந்த ஆர்க் லென்த் வந்து ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்க, 10 15 21 அப்படின்னா இந்த ஆங்கிள் சப்ஸ்டெண்ட் பண்ணிருக்க ஆங்கிள் வந்து என்னவா இருக்கும். இப்போ சப்போஸ் வந்துட்டு ஆர்க் லென்த் வந்து இவ்வளோன்னு வச்சுக்கோ, இவ்வளோ இந்த லென்த்ல இருந்து இந்த லென்த் தான் ஆர்க் லென்த் அப்படின்னா இங்க ஆங்கிள் ஒன்னா இருக்கும். அதே இது சேம் டைம் சப்போஸ் இப்படி இருந்துச்சுன்னா வந்து இதோட ஆர்க் லென்த் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஆர்க் லென்த் வேற கொடுத்துட்டு ஆங்கிள் அதுக்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிள் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்போ நம்ம ஃபார்முலா என்ன தெரியும், L is equal to R theta. இப்போ L கொடுத்துட்டாங்க, R கொடுத்துட்டாங்க, தீட்டா கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால ரீரைட் பண்ணா இந்த மாதிரி வரும். ஸோ இங்க வந்து இதெல்லாம் லென்த், இது வந்து R. ஸோ தீட்டா ஈக்குவல் டு 10 by 75. இது மேல என்ன பண்ணலாம், 5 times 2 எழுதலாம். இங்க வந்து 5 times 1 5s are 5, balance 2, 5 5s are 25. So 5 get cancelled. So 2 by 15 ரேடியன். இங்க ரேடியன்ல தான் கேட்டுருக்காங்க. ஸோ அதனால இதை அப்படியே நம்ம கீப் அப் பண்ணிக்கலாம். தென் தீட்டா ஈக்குவல் டு 15 divided by 75. 15 divided by 5 into 15. 15 get cancelled. So 1 by 5 radian. Then 21 centimeters. So 21 divided by 75
17 to 3s are 25 into 3. 2 3s are 6, balance 1, 5 3s are 15. So 7 by 25 radian. So அவ்வளோதான். ஸோ இந்த 3 நாள் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து நம்ம வந்து எக்ஸசைஸ் 3.1 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நாளைக்கு வந்து 3.2 ஸ்டார்ட் பண்ணலாம். 3.1 பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்கோம். என்ன ஃபார்முலா? முதல் நாள் நம்ம யூஸ் பண்ணது எப்படி வந்து ஒரு டிகிரிலேருந்து ரேடியன் கன்வெர்ட் பண்ணுது, ரேடியன்லேருந்து டிகிரி கன்வெர்ட் பண்ணுது. அப்புறம் யூஸ் பண்ண ஃபார்முலா ஆர்க் லென்த் ஃபார்முலா. இவ்வளோதான். ஹோல் 3.1 முடிஞ்சு. ஓகே, தேங்க்யூ.